அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி மால்ட்டு ஜூஸ் போட்டு குடிப்போமேன்னு போட்டேங்க. வீட்டில் இருந்த 2 ஆப்பிள், 2 பீட்ரூட்டு, சின்ன சின்னதாக ஒரு 3 கேரட்டு, 2 ஏலக்காய் வாசனைக்கு, கிருமி நாசினிக்கு, 1 கிராம்பு போட்டேங்க. போட்டுட்டு வெறும் ஜூஸ் தான், அதில் எந்த இனிப்புக்கு எதுவும் சேர்க்கலைன்னா அதுவே நல்லா இனிக்கும் அப்படின்ட்டு அது ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும் அந்த ஜூஸை. அதை குடிக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம வாங்கின சோப்பு ரொம்ப நாளாக இருக்கே, ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்து கிளிசரின் சோப்பு 2 சோப்பு ஒரு மோல்டு வாங்கினேன்னா, கிளிசரின் சோப்பு, அப்புறம் கோட்டா மில்க்னா ஆட்டுப்பால் கலந்த சோப்பு, அப்புறம் சோப்பு மோல்டு. இதுக்கு நான் கிளிசரின் சோப்பை எடுத்துகிட்டு கட் பண்ண இதை தண்ணி பாயில் ஆனோடனே அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சோப்பை வச்சு இப்படி இது பண்ணணும். டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சிடக்கூடாது. தண்ணியுடைய பாயில் இருக்குல்ல, ஹீட்டு, அதில் தான் இது மெல்ட் ஆகி நல்லா உருகிடுச்சு சீக்கிரமாகவே. அது கூட அந்த ஜூஸையும் ஊற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுருந்தேன், குட்டியாக இருந்துச்சு அந்த கற்றாழை 2 பக்கமும் சைடில் முள் மாதிரி இருக்குன்னு அது கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு குட்டியாக இருக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பெருசாக இருந்தால் நீங்கள் அந்த உள்ள ஜெல்லி எடுத்து நல்லா அலசிடணும். இது குட்டிங்கிறதுனால நல்லா அலசிட்டு அப்புறம் உள்ள ஜெல்லு எடுத்துட்டேன். ஏன் அலசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மஞ்சள் கலரில் ஒரு திரவம் வரும். அது நம்ம ஸ்கின்னில் பட்டாலே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க எனக்கு, அதை நல்லா வாஷ் பண்ணிடணும், இல்லைன்னா அரிக்கும் அப்படின்னு. அதான் போல் உடம்பு ஃபுல்லாக அரிச்சிடுச்சு. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துட்டு விட்டமின் இ மாத்திரை 2 வாசனைக்காக என்ன பண்ணேன், ஜவ்வாது அப்படி ஒரு வாசனை. ஆனால் இதில் எடுப்படலை போட்டு நான் கொஞ்சம் எடுப்படலை. கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டேன் போல், அதிகமாக போயிடுச்சு கோகனட் ஆயிலு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது போட்டேன். இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அந்த ஆப்பிள், ஏலக்காய் இதனுடைய வாசனை தான் இருக்கே தவிர ஜவ்வாது வாசனை வரலை. கொஞ்சம் சீக்கிரமாக இதில் ஊற்றுனேன், ரொம்ப கம்மியாக இதாக இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதில் ஊற்றிட்டேன் இந்த சோப்பை. அப்புறம் சீக்கிரமாகவே எடுத்து வீடியோவுக்காக வாஷ் பண்ணேன். கொஞ்சம் நுரை கம்மியாக இருக்குது, எதனாலேன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி.